செட்டிநாட்டு சிக்கன் செய்யலாமா? நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ளங்களுக்கும் வணக்கம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வத்தல், மல்லி, நடுச்சீரகம், பெருஞ்சீரகம், கிராம்பு, ஏலக்காய், கடல்பாசி, அப்புறம் பட்டை, கிராம்பு, மிளகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதில் ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்ல மறந்துட்டேன். அதை நம்ம வறுக்கச்சில போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வறுக்கச்சில இந்த பிரிஞ்சி இலை, கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். வறுக்கச்சிலே ஸ்மெல்லு அப்படி வருதுங்க, செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு. இதை நம்ம திரிச்சு கூட வச்சு ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சா தான் அது யூஸ் பண்ண முடியும். கெட்டு போகுமாங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு வாட்டி வச்சு எனக்கு ஒரு 4 நாள் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அதையும் வறுத்தெடுத்து நம்ம பவுடர் ஆக்கியாச்சு. அப்புறம் மறுபடியும் அதே கடாயில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டு, அப்புறம் கடல் பாசி, பட்டை, கிராம்புலாம் போட்டு நம்ம தாளிசத்துக்கு போட வேண்டியதுதான். கடுகு போட்டு தாளிசம் பண்ண வேண்டாம். பெருஞ்சீரகம் போட்டு தாளிசம் போட்டு, அப்புறம் 2 பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சுட்டு அதையும் நல்லா வதக்கி உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், வெங்காயம், தக்காளி 2யும் சேர்த்து வதக்கச்சில உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே அது வெந்துடும். ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க, வெங்காயத்தை ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, இதுக்கு நம்ம டைம் தானே வேஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு. நல்லா வதங்கிருச்சு. வதக்கிட்டு நம்ம கழுவி வச்ச சிக்கனையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நம்ம திரித்து வச்சுருக்கிற பொடி இருக்குல்ல, அது நல்லாவே பொடியை நல்லா பொடிச்சா திரித்து வச்சுக்கிடணும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அப்புறம் நம்ம திரித்து வச்சுருக்கிற பொடியும் ஆட் பண்ணி அதோட கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். ஏன்னா சிக்கன் கொஞ்சம் வேகணும்ல. நம்ம எண்ணெயிலே நம்ம இருக்கிறத எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றுவோம். இதில் வேறு சிக்கன் கொஞ்சம் நல்லா வேகணுன்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நீங்கள் ஆயில் நல்லா சேர்த்துக்கிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாகவே அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த பொடியை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு, அந்த தண்ணியோடு உங்களுக்கு கட்டியாக கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா அது செட்டிநாட்டு கிரேவி. அதுவே நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுனா அது செட்டிநாட்டு குழம்பு. நம்ம வைக்கிறதாங்க பேர். அதனால் நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையோ அப்படி வச்சுக்கோங்க. இது என் ஸ்டைல் செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி, குழம்பு எதனாலும் வச்சுக்கலாம். அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு பார்க்கலாம். கிரேவி நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா வெங்காயம் வதக்கச்சில தான் கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதித்து வரவும் கருவேப்பிலை தூவி இறக்கி வச்சுட்டேன்னா சிக்கன் சாரிங்க, நாக்கு ரொம்ப ஸ்டக் ஆகுது. செட்டிநாட்டு சிக்கன் ரெடி. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த ரெசிபி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அதனால தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருந்துச்சுங்க. நான் இந்த இதை எப்படி நான் பண்ணேன் அப்படின்னா, ஷெஃப் தாமு வீடியோ பார்த்து தான் நான் பண்ணினேன். நீங்களும் அப்படி காப்பி பண்ணி பண்ணிக்கோங்க. பாய்.